என் இனிய தமிழ் மக்களே, மலேசிய வாழ் என் தமிழ் சொந்தங்களே, பந்தங்களே, இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வது ஒரு வித்தியாசமான என் தோழி என்னுடைய கடை ஓப்பனிங். எனக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் ரொம்ப வடிவு என் நெருங்கிய தோழி, ஒரு அற்புதமான இதயம் உள்ளவர். இன்று இந்த கடையை திறந்து வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன். இதை போல் வருடம் இது மிகச் சிறப்பாக இந்த பொலிட்டிக்ஸ் டைலரிங் வளர வேண்டும். நான் வடிவை ஒவ்வொரு வருஷத்திலும் 2 முறையாவது வந்து சந்திக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் இருக்கிறது. இதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் மனிதனுக்கு. இந்த கடை ஓப்பனிங்கில் எனக்கு பிடித்ததுன்னா வடிவினுடைய சுத்தமான இதயம். என் நண்பர் குணசேகரன் அமைச்சர் தன்னுடைய பெரிய தகுதியை எல்லாம் அவர் பார்த்து வருவதில்லை. இருந்திருந்தால் இங்கே வந்திருக்க மாட்டார். நான் ஒரு அமைச்சர் என்று அடையாளமே இல்லாத ஒரு எளிய மனிதன் குணசேகரன். என்ன என் நண்பன் சுரேஷ் காமாட்சி இதிலே கலந்து கொண்டு இருக்கிறார். இப்படி நான் உட்கார்ந்து பேசுவதே அதிசயம். ஆனாலும் உடல் நலம் சரியில்லாமல் இருந்து கொள்ள வடிவினுடைய இந்த திறப்பு விழாவிற்கு வந்ததற்கு நான் பெருமை அடைகிறேன். ஏதோ ஒப்பனைக்காகவோ சம்பிரதாயத்துக்காகவோ நான் சொல்லவில்லை. என் வடிவு படிப்படியாக முன்னேறி அடுத்து நான் சந்திக்கும் போது சென்னையிலே மிகப்பெரிய வடிவினுடையது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து நிறைய அது ஒரு விழாவாக எடுக்கலாம். ஒரு விழது ஏன்னா எங்கிருந்து வந்து எங்கே பிஸ்னஸ் தன்னம்பிக்கை என் தோழி அது உண்டு. நிச்சயமாக சிறப்பாக இருப்பாங்க. இங்கே வந்திருக்கிற மனிதர்களை பார்த்தாலே தெரியும் வடிவுக்கு இந்த குறுகிய காலத்தில் எவ்வளவு நண்பர்களா. மலேசியாவில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் கிரீன் வாழ்க வளமுடன். இங்கே என் ஹீரோயின் ரொம்ப நல்ல சிரிப்பில் பாருங்க, ஒரு சுத்தமாக அடையுங்கம்மா, சூப்பர். ஸோ என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த கடை பொலிட்டிக்ஸ் செயலருக்கு. அமைச்சர் குணசேகரன் வந்திருக்கிறார்கள், அவருக்கு என்னுடைய வாழ்த்து சொல்லி. சுரேஷ் காமாட்சி எல்லாம் முக்கியமானவர். இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தால் சென்னையை மொத்தமாக கூட்டி வந்திருப்பார். நல்ல மனுஷி, நல்ல இதயம். நான் இவ்வளவு நேரம் இங்கே கழிப்பதே என்னுடைய தோழிக்காக தான். காமாட்சி பேசுகிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். வடி அவர்கள் வந்து மலேசியாவில் வந்து இந்த பொலிட்டிக்ஸ் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க அமைச்சர் சொன்னது மாதிரி அங்கே நிறைய தொழில்கள் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆர்வத்தில் வந்திருக்காங்க. இந்த கடை வந்து பெரிய லெவலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனையும் இயற்கையும் வேண்டிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட அழைப்பேற்று வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. எல்லோரும் சொல்கிறாங்க நான் போல்டான பொண்ணு, நான் தான் அதெல்லாம் செஞ்சேன்னு. அப்படி இல்லை, இந்த ஊரில் உங்களோட சப்போர்ட்னால தான் இவ்வளவும் நான் செஞ்சேன். முக்கியமாக டெல்லி பாபு சார் கேத்தல் கொடுத்துருங்க, நன்றி. அப்புறம் சுரேஷ் காமாட்சி, இதனாலும் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி தான் எல்லாமே செஞ்சேன். இன்னமும் இந்த கடை திறக்கிற நோக்கம் எனக்கு என்னென்னா, இங்கே உள்ள சிங்கிள் மதர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்கீங்களே, உங்களுக்குலாம் டெய்லரிங்னு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு என்ற ஒரு எண்ணம். ஏன்னா என் ஊரில் அதை தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் நம்ம இங்கேருந்து தானே நாங்கள் அங்கே போனோம், சரி ஏன் நம்ம இந்த ஊரில் ஒன்று செய்யக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஒரு எண்ணம். ஸோ இன்னும் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கடை திறக்கலாம், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும்.
நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்றைக்கி வந்து என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு உலகத் தமிழர்களே கட்டி போடுற ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் வந்து நம்ம பாரதி ராஜா சார். அவரே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காருன்னா இது எவ்வளோ பெரிய விஷயன்றது ரொம்ப, அவர் இருக்கிற மேடையில் நான் இருக்கிறதே ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த ஜேகேவி அப்படின்ற பொட்டிக்கை வந்து திறந்தது வந்து நம்ம சகோதரி வடி அவர்கள், வடிவுக்கரசின்னு சார். அவங்களுக்கு பேர் வச்சதே வந்து உங்கள் முதல் மரியாதை படத்தை பார்த்து தான் வச்சாங்களா சார். அதனால் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதிலேருந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக. அதை தாண்டி வந்து மலேசியாலும் சரி, இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து கல்வியிலையும் சரி, இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய ஹெல்பிங் மைண்ட் உள்ளவங்க. நாங்கள் அங்கே நிகழ்ச்சிக்கு போகும்போது எங்களுக்கு அறிமுகமானாங்க. இன்னும் அந்த நட்பு அன்பு அவங்களுடைய தொடர்ந்து இந்த சேவைகள் வந்து தொடரணும். இந்த கடை மென்மேலும் வளரணும். அப்புறம் இங்கே வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நம்ம விருகம்பாக்கம் பிரபார் ராஜா சார் அவர்களுக்கும், அப்புறம் நம்ம கவுன்சிலர் சார், அப்புறம் நம்ம மலேசியா அமைச்சர் ஒய்பி சார், அவங்களோட மனைவி, இங்கே வந்திருக்கக்கூடிய நம்ம திரை கலைஞர்கள், அப்புறம் நம்ம சுரேஷ் காமாட்சன தயாரிப்பாளர், அனைவருக்கும் நன்றி கூறி இங்கே வந்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ். நான் சிவாஜி அப்படி பார்ப்போம். எவ்வளோ கலைஞர்கள் இருக்கிறார்கள். நடை, உடை, பாவடை, மீசை. என் கலைஞன் இதை நேரில் இருந்து பார்த்திருக்கவில்லை. ராரா, எப்படித்தான் நீங்கள் இதை உள்வாங்கி அற்புதம் அற்புதம். நான் பழைய நினைவுகளுக்கு போயிட்டேன். கொஞ்சம் கண்ணீர் கசங்கிவிட்டேன். கடவுளால் படைக்கப்பட்ட எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அது உங்களை படைத்திருக்கிறார். மறுபடியும் சிவாஜியும் ராணாவையும் நினைவு கொள்வதற்கு வாழ்க்கையில் நீங்கள் மலேசியாவில் இருக்காமல் தவிர மிகச்சிறந்த கலைஞர். அச்சில் வார்த்ததோடு அப்படியே நிறைய நீங்கள் இதே நிகழ்ச்சி நடத்தி பரிசுகளும் பெற வேண்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சந்தர்ப்பம் கிடைத்தால் நானும் நீங்களும் இணைவோம்.